எம்ஆர்ஆர் மாஸ்கை போட்டுக்கிட்டு சூப்பர் மார்க்கெட்ல பதுக்கி வச்சிருக்க 440 கோடி ரூபாவை அடிக்கிற கும்பல். இதுதான் மாஸ் படத்தோட ஒன்லைன். இந்த பணத்தை கொள்ளையடிச்ச கும்பல் யாரு, அவங்க கொள்ளையடிச்சதுக்கான காரணம் என்ன, இவங்களுக்கும் படத்தோட ஹீரோவுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மூணு படத்தையும் பார்க்கலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எம்ஆர்ஆர் மாஸ்க் போட்டு வர கும்பலும் சூப்பர் மார்க்கெட்ல பதுக்கி வச்சிருக்க பல கோடி ரூபாவை ஆட்டையை போட்டுட்டு ஒரு 3 கண்டெய்னர்ல எடுத்துட்டு போறத நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இந்த கொள்ளையடிச்ச மறுநாளே தாத்தா கட்சி தலைவர் மணிவண்ணனும் வர எலெக்ஷன்ல 234 தொகுதியிலையும் நம்ம நிக்க போறதா சொல்லி அங்க கட்சி ஆளுகள் கிட்ட அறிவிக்கிறாரு. அப்பதான் அவங்களோட கட்சி ஆளுகளும் மணிவண்ணன் கிட்ட தேர்தலுக்கான பணத்தை நீங்க ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ மணிவரனும் ஏற்கனவே நம்ம கிட்ட இருந்து பணம் மூவ் ஆயிடுச்சு, இன்னும் 12 மணி நேரத்தில் ஒவ்வொரு வார்டு கவுன்சிலருக்கும் போய் சேர்ந்துரும், அவங்க மூலம் ஒவ்வொரு ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கும் போய் சேர்ந்துரும்னு சொல்றாரு. இந்த கொள்ளை அடிச்சதுனால ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க 2 பேர் தான். ஒருத்தர் இந்த படத்தோட ஹீரோவான டிடெக்டிவ் வேலு, இன்னொருத்தவங்க பெண்கள் பாதுகாப்புக்காக என்ஜிஓ நடத்திட்டு வர பூமி. நம்ம மீண்டும் சீக்கிரமா அந்த கொள்ளையடிச்சவங்களை கண்டுபிடிக்கிறோன்னா வேலையும் பூமியும் போடுறதுக்காகவே ஒரு டீம் சுத்திட்டு இருக்காங்க. இப்ப வேலுவை பாத்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவா இருக்காரு. ஒரு பணக்கார ஹஸ்பண்டோ அவரை ஹையர் பண்ணி என்னோட ஒய்ஃப்க்கு அஃபேர் இருக்கு, அவனை நான் டிவோர்ஸ் பண்ணலான் இருக்கேன், ஆனா அவன் எந்தவித அலிமொழியும் என்கிட்ட கேட்க கூடாது, அதுக்கு எனக்கு ப்ரூஃப் வேணும்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லியிருக்காரு. வேலுவும் அவங்க ஒய்ஃபை ஃபாலோ பண்ணதுல அவங்க ஏற்கனவே ஸ்ட்ரெஸ் ஆகுதுனால ஒரு ஸ்ட்ரெஸ் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காரு. அங்கேயும் ஸ்ட்ரெஸ்ஸோட வந்திருக்க அட்டாக்கரன் மேல இவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் வர 2 பேருக்குள்ள அஃபேர் நடந்திருக்கு. அதுக்கு ஆதாரமா இவங்க 2 பேர் சேர்ந்திருக்க போட்டோ வீடியோஸ் எல்லாமே இவர் எடுத்து வச்சிருக்காரு. ஆனா அந்த ப்ரூஃப் எல்லாம் அவர் ஹையர் பண்ண ஹஸ்பண்ட் கிட்ட இவர் கொடுக்காம நேரா அவங்க ஒய்ஃபை போய் மீட் பண்றாரு. அவங்க கிட்ட உங்க ஹஸ்பண்ட் கிட்ட உங்களுக்கு எந்தவித ஆஃபர் இல்லைன்னு சொல்லிடுறேன், அதுக்காக நீங்க எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபா கொடுத்துருங்க, உங்க ஹஸ்பண்ட் கிட்டையும் நான் ஒரு 5 லட்சம் வாங்கிக்குவேன்னு சொல்றாங்க. உடனே அந்த லேடியும் அந்த டீலுக்கு ஓகே சொல்லிட்டு வேலு கேட்ட 5 லட்சத்தை கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது படத்தோட ஹீரோவான நம்ம வேலுவோ பணத்துக்கு அலையிற மாதிரி தெரியுதுல. ஆனா இதை நியாயப்படுத்துறதுக்காகவே அவர் சைட்ல ஒரு ஸ்டோரி வச்சிருக்காரு. ஆக்சுவலி அவங்க அம்மா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது அவருக்கு பணம் தேவைப்பட்டிருக்கு. அப்ப எந்த வித பணம் அவருக்கு கிடைக்காதனால அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க. இப்ப அவங்க அப்பாவோட மரியாதையை காப்பாத்துறதுக்காக இந்த பணம்லாம் தேவைப்படுது, அதுக்காக தான் இப்படிலாம் செய்யறதா அவரே அவரோட செயலை நியாயப்படுத்திக்கிறாரு. வேலுவோட அப்பாவோ உடனே வாங்கி ஒரு மெஸ்ஸை நடத்திட்டு வராருங்க. மெஸ்ஸுக்கு வர வேலுவோ அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இந்திக்கார பொண்ணான ரதியை பார்த்தோம்னே ஃப்ரீஸ் ஆயிடுறாரு. ரதியும் நம்ம வேலுவை பார்த்து தொடர்ந்து சைட் அடிக்கிறதுனால நம்ம வேலுவோ அவரோட லைஃப்ல அடுத்த ஒரு சாப்டர் ஆரம்பிக்க போகுதுன்னு முடிவு பண்றாரு. அடுத்த பூமியும் செக்ஸ் டிராஃபிக்ல மாட்டிக்கிற பொண்ணுங்களை காப்பாத்தி அவங்கள ரீஹாபிலேட் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை அவங்க கையில கொடுக்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்காகவே தனியா ஒரு என்ஜிஓ நடத்திட்டு வராங்க. இதுக்கப்புறம் பூமியும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்காகவே ஒரு தனி ஸ்கூல் கட்டுறதுக்காக ஃபண்ட் ரைசர் ஈவென்ட் நடத்துறாங்க. அந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிற மணிவண்ணன் உட்பட நிறைய மல்டி மில்லியன்ஸோ இவங்களோட கொள்கையை பார்த்துட்டு பல கோடிகளை அவங்க என்ஜிஓக்கு டொனேட் பண்றாங்க. இதுக்கப்புறம் வேலுவோ ஹாஸ்பிட்டல் டீனோ இருக்கிறோட பிரைவேட் அஃபேர்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. இதை தெரிஞ்ச அந்த டீனோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. இதனால இன்ஸ்பெக்டர் அவரை கூப்பிட்டு அனுப்ப அவரும் வக்கீலோட ஸ்டேஷனுக்கு வந்துடுறாருங்க. அப்ப இன்ஸ்பெக்டரோ நம்ம வேலு மேல எஃப்ஐஆர் போடுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. அப்ப வேலுவோ அந்த டீனோ 3 கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் மணி ஸ்பெண்ட் பண்றாரு. ஆனா அவங்க ஒய்ஃபுக்கும் அவங்களோட குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்டல. இதனால அந்த ஒய்ஃபோ எங்களை ஹையர் பண்ணி ஏதாவது நீங்க ப்ரூஃப் எடுத்து கொடுத்தீங்கன்னா இது மூலமா என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து செட்டில்மெண்ட் வாங்கிடுவேன்னு சொன்னாங்க, அதனாலதான் அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்தேன்னு போலீஸ் கிட்ட சொல்றாரு. அப்படி இருந்தும் அந்த போலீஸோ வேலு மேல எஃப்ஐஆர் போடுவேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதனால வேலுவோ அவரோட கிளைண்ட் தான் டிசின்றதுனால டிசிக்கு போனை போட்டு அவர் கையில கொடுத்துடுறாரு. அவரோ நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட அவங்க விட்டுருன்னு சொல்றதுனால அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் நம்ம வேலுவை விட்டுறாரு. எஸ்சியா இருக்கிற வேலுவு ஃப்ரெண்டோ வேலுவை அடுத்தது பூமி கிட்ட ஒரு வேலை விஷயமா கூட்டிட்டு போறாரு. அங்க பூமியும் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கட்டுறதுக்காக ஒரு இடத்துக்கு அட்வான்ஸா தினேஷ்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தோம். இப்போ என்னன்னா அதே இடத்துக்கு அவர் அதிகமா ரேட் பேசுறாரு. அதனால அவரை பத்தி ஏதாவது ப்ரூஃப் கிடைச்சதுன்னா அதை வச்சு மிரட்டணும்னு சொல்லிட்டு நம்ம வேலு கிட்ட அசைன் பண்றாங்க. இதுக்கப்புறம் வேலுவோ அந்த தினேஷோட கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சி அவங்க மூலமா அவரோட அக்கௌண்ட் பாஸ்வேர்டை வாங்கி அந்த அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்தா நம்ம தினேஷோ வெளிநாட்டில் இருக்கிற ஜூல திருட்டுத்தனமா சில விலங்குகளை எடுத்துட்டு வந்து இங்க பிரைவேட்டா வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா அந்த தினேஷ்க்கு 120 வருஷம் ஜெயில தண்டனை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ரெக்கார்டை கலெக்ட் பண்ணி நம்ம பூமி கிட்ட அவர் கொடுத்துட்றாருங்க. இந்த ரெக்கார்ட்ஸை கலெக்ட் பண்ற பூமியோட அடியாரம் இருக்கிற நம்ம பேட்டரியோ பூமி கிட்ட இந்த ரெக்கார்டை வச்சு அவனை விரட்டி நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலான்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் வேலுவோ தான் அப்பாவோட வயசுல மறுபடியும் ரதியை பாக்குறாரு. ரதி கிட்ட தன்னோட பர்சனல் விசிட்டிங் கார்டை கொடுத்து அதுக்கு உங்க மீன்ஸ்க்கு நான் 80% டிஸ்கவுண்ட் தரேன், அது எங்க வேணாலும் எப்ப வேணாலும் நானே வந்து டெலிவர் பண்றேன்னு சொல்றாரு. அப்ப மிஸ்ல இருந்து வெளியே போற நம்ம ரதியை உடனே வாட்ஸ்அப்ல வேலுவுக்கு மெசேஜ் பண்ணி 80%
50% டிஸ்கவுண்ட்ல ஃபிஷ் பிரியாணியை 1 ஹவர்ல கொண்டு வந்து கொடுக்க சொல்றாங்க. இவரும் 20 மினிட்ஸ்லயே கொண்டு போய் நம்ம ரதி கிட்ட கொடுத்துட்றாரு. இதுக்கப்புறம் அடிக்கடி பைக்ல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்துறாங்க. அப்போ ஒரு நாள் வேலு ரதி கிட்ட என் ஃப்ரெண்டோட ரிசல்ட் பாண்டிச்சேரியில இருக்கு, நம்ம போலாமான்னு சொல்லி கேட்க ரதியும் நாளைக்கு போலான்னு சொல்றாங்க. அடுத்த நாளே 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு வேலுக்கு ஒரு கால் வருது. உடனே அவர் காரை நிறுத்திட்டு வெளியே போய் பேசுறாரு. இதுக்கப்புறம் மறுபடியும் காருக்கு வர வேலுவோ நம்ம ரதி கிட்ட எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, 6 வயசுல தியான்னு ஒரு பொண்ணும் இருக்கு, ஆனா அந்த கல்யாணமும் எங்க அப்பாவோட வற்புறுத்தலான நடந்துச்சு, நாங்க இப்ப 2 வருஷமா பிரிஞ்சுதான் வாழ்றோம், அவன் டைவர்ஸும் அப்ளை பண்ணிட்டு தான் சொல்றாரு. இதை கேட்ட ரதியும் அழுதுகிட்டே எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு இப்போ மூடு சரியில்லை, அதனால என்னை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருன்னு அழுதுகிட்டே சொல்றதுனால நம்ம வேலுவும் ரதியை அவங்க வீட்டில் கொண்டு போய் டிராப் பண்ணிடுவாரு. இதுக்கப்புறம் வேலுவோ தான் பொண்ணு தியாவோட சூப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அங்க வர பேட்டரியோ நம்ம வேலுவை பாக்குறாரு. வேலு கிட்ட இது உங்களோட பொண்ணான்னு சொல்லி கேட்க அதுக்கு ஆமான்னு சொல்றாரு. அதே மாதிரி அவங்க பொண்ணும் இது உங்க ஃப்ரெண்டான்னு சொல்லி பேட்டரியை கேட்க அதுக்கும் அவர் ஆமான்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் வேலு தியாவை நைட்டு அவங்களோட மாமனார் வீட்டில் போய் டிராப் பண்றாரு. அப்ப அவங்க மாமனார் வேலு கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரிஞ்சு போன கப்புள்ஸோ கப்புள் தெரப்பி அட்டன் பண்ணி ஒன்று சேர்ந்துட்டாங்க, அதே மாதிரி நீங்களும் என்னோட பொண்ணு போய் அட்டன் பண்ணீங்கன்னா ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேலுவோ அதுக்கு உங்க பொண்ணு என் கூட இருந்துட்டு இந்த கப்புள் தெரப்பி ட்ரை பண்ணியிருக்கணும், ஆனா அப்ப உங்க வீட்டுக்கு வந்திருக்கா, இங்க இருந்து அவ தெரப்பி அட்டன் பண்றதுனா வேஸ்ட் ஆன் டைம்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேலு கிளம்பிடுறாரு. லேட் பேட்டரி வச்சிருக்கிற வேலு மாமனாரோ கொஞ்சம் கஷ்டப்படுறதுனால அடுத்த நாள் காலையிலேயே வேலுவோ அந்த இடத்துல ஷூட்டிங் இருக்கிறதுக்காக 2 பேரை கூட்டிட்டு வராரு. அப்ப வேலுவோ மாமனார் கிட்ட இங்க ஒரு நாள் ஷூட்டிங்க்கு 30,000 ரூபாய் தராங்க, சப்போஸ் இந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா இந்த இடம் இன்னும் ஃபேமஸ் ஆகி உங்களுக்கு பணம் அதிகம் கூட தரலான்றாரு. அப்ப அவர் மாமனாரோ ஒருவேளை படம் ஃபிளாப் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல அபசகுணமா பேசுறதுனால இதை கேட்கிற அங்க வந்த 2 பேருமே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கு ஒரு பூமியை வெளியே பார்க்கறதுக்கு சமூக சேவை செஞ்சுட்டு இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஆனா உண்மையா அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற பெண்களுக்கு எல்லாமே தேவையான எல்லாத்தையும் கொடுத்து அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு அவங்களோட தேவைக்காக பெரிய பணக்காரங்கிட்டயோ இல்ல அரசியல்வாதிகிட்டயோ அந்த பொண்ணுகளை செக்ஸ் ஒர்க்கரா அனுப்பி வைக்கிறது தான் அவங்களோட வேலையா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணுகளை அரசியல்வாதி கிட்ட அனுப்பும் போது அவங்க கூட சேர்ந்து இருக்கிறத வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் பூமியும் மணிவண்ணனுக்கும் 2 பொண்ணுகளை சப்ளை பண்றாங்க. அவரும் அவங்க கூட ரொம்ப ஜாலியா இருக்காரு. இதுக்கப்புறம் பூமியை மீட் பண்ற மணிவனும் நாங்க எலெக்ஷனுக்காக கொடுத்த காசை மக்கள் கிட்ட கரெக்டான டைம்ல டெலிவரி பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு நம்ம பூமி கிட்ட கேட்கிறாரு. பூமியும் தமிழ்நாடு ஃபுல்லா எங்களுக்கு 15,000 பெட்டி ஷாப்ஸ் இருக்கு, நீங்க கொடுத்த மொத்த காசையும் கேஷா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொத்த ஓட்டர் லிஸ்டும் எங்க கையில இருக்கு, நீங்க எவ்வளவு பணம் சொல்றீங்களோ அதை கரெக்ட் டைம்ல நாங்க டெலிவரி பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. அதுக்கு பதிலா என்னோட கிரிமினல் ரெக்கார்டு எல்லாத்தையும் நீக்கிட்டு வெளிநாடு போறதுக்காக எனக்கு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி தரணும்னு சொல்றாரு. அப்ப பூமியோ கரெக்ட் டைம்ல டெலிவரி பண்ணிடுவேன்னு சொல்றதுனால மணிவனும் அவங்க கேட்ட டாக்குமெண்ட் ரெடி பண்ணி நம்ம பூமி கிட்ட கொடுத்துறாரு. இதுக்கப்புறம் பூமியும் அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மள டேர்ட்டி ஜாப்ஸ் பார்க்க வச்சிருக்காங்க. ஆனா கடைசியில இந்த டாக்குமெண்ட் என்கிட்ட கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் இந்த வீடு சொத்து எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ, கடைசியில் இந்த ஒரு வேலையை நான் முடிச்சுட்டேன்னா நான் என் ஆசைப்படி என்னோட வாழ்க்கையை வெளிநாட்டுல போய் வாழ போறேன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் வேலோட அப்பா ஹோட்டலுக்கு கடன் கொடுத்தவரோ நம்ம பூமியோட லேனி அசிஸ்டண்ட்டை மீட் பண்ணுறாங்க. அதாவது அவர் வட்டியை சரியாக கட்ட மாட்டேங்கிறாரு, அவரோட ஹோட்டல் ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது, நீங்கள் மட்டும் உங்கள் ஆட்களை வச்சு மிரட்டி அவங்க அனுப்பிச்சிட்டிங்கன்னா அதே இடத்துல ஒரு மாலை கட்டி நம்ம நல்ல பிஸ்னஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அந்த லேடி அசிஸ்டண்ட்டோ அந்த கடன் கொடுத்தவர்கிட்ட ஹோட்டல் நடந்தபடி நடந்துக்கிட்டே இருக்கட்டும், ஆனால் அவர்கிட்ட இருந்து 50% ஷேர் ஹோல்டர் மட்டும் வாங்கிருங்கன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாரு. இதுக்கு ஒரு வேலோட அப்பா ஹோட்டலுக்கு வர அந்த கடன் கொடுத்தவரோ வேலு அப்பா கிட்ட நீங்கள் வட்டி எதுவும் தர வேணாம், ஆனால் 50% ஷேர் ஹோல்டர் மட்டும் எனக்கு எழுதி கொடுத்துருங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இதை கேட்குற நம்ம வேலுவோ 8 லட்ச ரூபா கொடுத்தா இதுல இருந்து கடன் எப்படி குறையும் சொல்லி கேட்கிறாரு. ஒரு வருஷத்துக்கு வட்டி 7,20,000 ரூபா, அப்ப அது கழிஞ்சா பேலன்ஸ் இருக்கிற 80,000 அசல்ல குறையும், அப்ப பேலன்ஸ் மொத்தமா நீங்க 20 லட்ச ரூபா தர வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு அங்க சொல்றாங்க. உடனே நம்ம வேடுவோம் அவங்க கிட்ட 8 லட்சத்தை கொடுத்துட்டு மீதி பணத்தை வட்டியோட நாங்க கொடுத்துட்றோம், அந்த ஹோட்டல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள அங்க இருந்து அனுப்பிடுறாரு. இதுக்கப்புறம் ரதியோ வேணுக்கு கால் பண்ணி என் ஹஸ்பண்டோ இன்னும் 2-3 நேரத்துல அந்த ஊரை விட்டே கிளம்ப போறோம்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி இருக்காரு, கடைசியா அவனை பார்க்கணும்னு ஆசையா இருந்து அதான் ஃபோன் பண்ணேன்னு சொன்ன உடனே வேலு நேரம் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. போன உடனே அவள் நேரம் கட்டி பிடிக்க போகும்போது ரதியோ காண்டம் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கு ஒரு வேலு பைக் எடுத்துட்டு பக்கத்துல இருக்க பூமி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாங்க. இவர் போற நேரம் பார்த்து பூமி சூப்பர் மார்க்கெட்டோட ஷட்டரை போட போறாங்க. ஆனா ஷட்டரை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு உள்ள நுழைஞ்சிடுறாரு. உள்ள பாத்தீங்கன்னா எமராதா மாஸ்க்
மாஸ்க் போட்டிருக்க ஒரு 8 பேரோ உள்ள இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாத்தையுமே பணைய கைதியா வச்சிருக்காங்க. அதுல இவரும் மாட்டிக்கிறாரு. அப்ப எம்ஆர்ஆ மாஸ்க் போட்டிருக்குள்ள ஒருத்தவரோ, நீங்க பயத்தோட இப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா நாங்க பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் ஒர்க்கை இங்க முடிச்சுட்டு நாங்க போகும்போது ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு போயிடுவோம். அது வரைக்கும் நீங்க பயத்தோட அமைதியா உட்காந்துருங்கன்றாரு. இதுக்கப்புறம் அந்த மாஸ்க் போட்டவங்களோ அங்க இருக்கிற மக்கள் கிட்ட இருக்கிற போனை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றாங்க. அப்ப வேணுவோ தான் போனை கலெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த கடைக்குள்ள சைட்ல எரிஞ்சிடுறாரு. இதுக்கப்புறம் வேலு மட்டும் அங்கே மாஸ்க் போடுற ஒருத்தவர்கிட்ட, நான் இங்கே காந்தம் வாங்க தான் வந்தேன், எனக்கு இது ஒரு தடவை தான் சான்ஸ் இருக்குது, இதை விட்டுட்டு அவள் ஊரை விட்டே போயிடுவா, அதனால எனக்கு மட்டும் 1 hour பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அவரும் மூடிட்டு உட்காருன்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் மணிவண்ணன் எலெக்ஷனுக்காக நம்ம பூமி கிட்ட கொடுத்த காசை தான் அங்கே காய்கறி பெட்டிக்குள்ள பூமி ஒழிச்சு வச்சிருந்திருக்காங்க. அதை அந்த மாஸ்க் போட்டவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க மக்கள் கிட்ட, நாங்கள் இந்த பொருளை எடுக்கிறதுக்காக நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்க மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பொருளை ஃப்ரீயாக நீங்கள் எடுக்கிறதுக்காக நாங்கள் 5 நிமிஷம் டைம் தரோம், நீங்கள் எடுத்துக்கலான்றாங்க. ஆனால் யாருமே நகர மாட்டேங்கிறாங்க. அப்போ தான் அந்த மாஸ்க் போட்டு ஒருத்தரோ, நாங்கள் இங்கே வந்த உடனே இங்கே சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் மறைச்சிட்டோம், நீங்கள் எந்த பொருளை எடுத்தாலும் அது நாங்கள் பண்ண மாதிரி தான் வரும்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே ஒருத்தர் அடிச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச பொருட்களை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துலையும் நம்ம வேலுவோ அந்த காண்டம் எங்கே இருக்குன்னு தான் தேடிக்கிட்டே இருக்காரு. அப்ப வேலு ஒரு மாஸ்க் போட்டவர்கிட்ட காண்டம் எடுக்க தான் வந்தேன்னு சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, அவருக்கு காண்டம் எடுத்து கொடுத்து அங்க இருந்து நம்ம வேலுவை அனுப்பிச்சு வச்சிடுறாரு. இதுக்கப்புறம் வேலுவோ ரதியோட வீட்டுக்கு வந்துட்டு அவரை நேரா பெட்ரூம் கூட்டிட்டு போறாரு. இந்த சமயத்துலதான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து காலிங் பெல்ல அடிக்கிறாங்க. உடனே ரதியோ அந்த கதவு பின்னாடி நம்ம வேலுவை ஒழிச்சு வச்சுட்டு நேராக போய் கதவை தொத்து விடுறாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் தான் உள்ளே வராரு. வந்த ஒரு நேரம் பாத்ரூம்குள்ளே போகிறாங்க. இந்த சமயத்தில் நம்ம வேலுவை அங்கேருந்து வெளியே அனுப்பலான்னு ட்ரை பண்ணுறாரு. அப்போ அவங்க ஹஸ்பண்டோட பேக்கில் அந்த எம்ஆர்ஆ மாஸ்க் இருக்கிறத நம்ம வேலு பார்த்துடுறாரு. பார்த்த உடனே அவர் நகராமல் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது பாத்ரூம்ல இருந்து வெளியே வர அவங்க ஹஸ்பண்டோ நம்ம வேலுவை பார்த்துடுறாரு. உடனே ரதியோ வேலுவை பார்த்து, தண்ணி போடுற பையன் நீ ஏன் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு வெளியே போனால் அவங்கள துரத்த ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வேலுக்கு அந்த காண்டமாக எடுத்து கொடுத்து அனுப்புனதே அவங்க ஹஸ்பண்ட் தான். இதனால் இவங்க 2 பேரும் எதுக்காக இங்கே வந்தாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இதனால் கோவமடைகிற அவங்க ஹஸ்பண்டோ ஒரு துப்பாக்கி எடுத்து நேராக அவங்க ஒய்ஃபை சுட்டு கொன்னுடுறாரு. இதுக்கப்புறம் அவர் வேலுவை சுட ட்ரை பண்ணும்போது அவர் பக்கத்தில் இருக்கிற பானையை எடுத்து நேராக அவர் தலையில் அடிக்க அவர் கீழே விழுந்துடுறாரு. துப்பாக்கி கீழே விழுந்துருது. இந்த நேரத்தில் வேலு அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடுறாரு. அவரும் மறுபடியும் அந்த துப்பாக்கி எடுத்துட்டு சுடுறதுக்காக ஓடி வரும்போது அவர் ஒய்ஃபோட ரத்தம் ஸ்லோர்ல சிந்தி கிடக்குல, அதுல வலிக்கி பின்னாடி இருக்கிற டேபிள்லயே அவர் தலை அடிபட்டு ஸ்பாட்லயே அவரும் இறந்து போயிடுறாரு. இங்க பூமிக்கும் சூப்பர் மார்க்கெட்ல அவங்க பதுக்கி வச்சிருக்க பணத்தை கொள்ளடிச்சது தெரிஞ்சதுனால ஷாக் ஆகிறாங்க. அதே நேரத்துல நம்ம வேலுவோ அங்க இருந்து அந்த மாஸ்கையும் அந்த பண பையையும் மட்டும் எடுத்துட்டு நேரா அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. இதோட இன்டர்வல் போட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் பூமியும் கொள்ளையடிச்சவன் நிச்சயமா பணத்தை பதுக்கி தான் வச்சிருப்பாங்க. நம்ம வேலுவை வச்சு அவங்கள கண்டுபிடிக்கணும்னு பிளான் பண்றாங்க. இதுக்கப்புறம் வேலுவோட எஸ்ஐ ஃப்ரெண்டோ ரதியோட மர்டர் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அவருக்கு ஃபோன் பண்ணுற வேலுவோ, நீ டியூட்டி முடிஞ்சவரும் நேராக வீட்டுக்கு வான்னு அவரை கூப்பிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அந்த மாஸ்கையும் அந்த பணம் பையையும் அவர்கிட்ட காட்டுறாரு. இதுக்கப்புறம் பேட்டரி நம்ம எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணி வேலுவை கூட்டிட்டு வர சொல்றதுனால எஸ்ஐ ஃப்ரெண்டோ வேலுவை நேராக பூமி கிட்ட கூட்டிட்டு போறாரு. அந்த பூமியும் வேலு கிட்ட சூப்பர் மார்க்கெட்ல பதுக்கி வச்சிருந்த 440 கோடி ரூபாவை ஒரு கும்பல் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதை நீங்க மீட்டு கொடுத்தா உங்களுக்கு 1 கோடி ரூபா நான் பணம் தரேன், நோ நெகோசியேஷன் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ வேலுக்கும் 3 வேலை இருக்கு. ஒன்று அந்த பணத்தை அடிச்சு கும்பலை பிடிக்கணும், அடுத்தது பூமி கிட்ட இருந்து அவர் வச்சிருக்க பணத்தை எப்படியாவது மறைக்கணும், அடுத்தது அந்த ரதி கேஸ்ல மாட்டிக்க கூடாது. அதனால ரதியோட ஃபோனை செக் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் ரதியோட ஃபோனில் அவரை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவங்க ஃபோன் நம்பர் கொண்டு டெலீட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ரதியோட கேஸில் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட கிளைண்ட் டிசி கிட்ட பேசி பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி அந்த கேஸையே மாற்றி விட்டுறாரு. இதுல இருந்து எஸ்கேப்பும் ஆயிடுறாரு. அடுத்த வேலுவோ இறந்து போன ரதியோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து பேக் எடுத்துட்டு வந்தார்ல, அந்த பையில மொத்தம் 6.5 கோடி இருக்கு. 440 கோடியில ஒருத்தருக்கு 6.5 கோடின்னு பிரிச்சா மொத்தம் 66 பேர் வருது. அன்னைக்கு கடையில மொத்தம் 8 பேர் இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு பின்னாடி 58 பேர் சப்போர்ட்டா இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கப்புறம் பூமியா அவங்க கிட்ட இருக்கிற கேர்ள்ஸோட ஹெல்ப் மூலமா நம்ம மணிவண்ணனுக்கு மினிஸ்டர் பதவியை வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த சமயத்துல வேற அவர் 234 தொகுதியில நிக்கிறத அறிவிச்சிருக்காரு. ஸோ அவரோட எலெக்ஷன் மணி தான் நம்ம பூமி கிட்ட இருக்கு, அதுதான் மிஸ் ஆயிருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடறாரு.
இதுக்கப்புறம் பூமியோட ஒய்ஃபை ஆட் பண்ணி அவங்க இதை செக் பண்ணி பார்த்தா அவங்க கிட்ட நம்ம மணிவண்ணன் உட்பட எல்லா பாலிட்டிஷியனோட அந்தரங்க வீடியோ அவங்க சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அதையும் இவங்க ஆட்டையே போட்டுறாங்க. இதுக்கப்புறம் வேலுவோ மணிவண்ணனால் பாதிக்கப்பட்டவங்க தான் இந்த செயலை செஞ்சிருப்பாங்க, அதனால மணிவண்ணனும் பேக்ரவுண்டை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவர் இந்த கட்சிக்கு முன்னாடி வேற ஒரு கட்சியில இருந்திருக்காரு. அந்த கட்சியில இருக்கும் போது தான் இவர் ஜெயிலுக்கு போன இடத்துல யாரும் ஒரு லேடி அவரை குத்திடுறாங்க. மணிவண்ணனை ஒரு பொம்பளை குத்துனதை வச்சு அட்டாக்காரன் ஒரு புக்கே எழுதியிருக்காருங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிற மணிவண்ணனும் ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம அட்டாக்காரனை அரெஸ்ட் பண்ண வச்சிடறாரு. இதுக்கப்புறம் வேலுவோ அட்டாக்காரனை மீட் பண்றாரு. அட்டாக்காரனும் நீ மணிவண்ணனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இன்னொருத்தரை பத்தி தெரிஞ்சாலும் அது நீ தெரிஞ்சுக்கணும்னா நீ எஸ்பி மேடம் போய் மீட் பண்ணுன்னு சொல்றாரு. உடனே வேலுவோ எஸ்பி மேடமை மீட் பண்றாங்க. அவங்களும் அந்த சமயத்தை ஜெயிலிருந்து நிறைய லேடிஸோ +2 பாஸ் ஆயிருந்தாங்க. அவங்க எல்லாருமே மணிவண்ணன் கையினால தான் சர்டிஃபிகேட்டும் மெடலும் வாங்கணும்னு ரெக்வஸ்ட் பண்ணதுனால தான் நான் மணிவண்ணனை அன்னைக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். அவன் இப்போ வெளியே பூமின்னு இருக்கவளோ முன்னாடி ஜெயிலில் வரப்பிரபலாச்சியே இருந்தா. அவள் ஜெயிலே 4 டிகிரி முடிச்சவ. ஆனால் அவள் வேற ஒரு பிளான் பண்ணியிருந்தா. அதாவது மணிவண்ணன் ஏற்கனவே ரியல் எஸ்டேட் ஸ்கேம்ல இருக்கிறதுனால அவனை போலீஸில் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி அவனை ஜெயிலுக்கு வர வச்சுட்டு நம்ம காயத்ரி மூலமாக அவங்கள குத்த சொல்கிறாங்க. குத்திட்டு ஆளும் கட்சி தான் இவனை குத்த வச்சதா சொல்லி அவங்கள சொல்ல வச்சிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்னால நம்ம மணிவண்ணனை ஆளுங்கட்சியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தயங்குது. ஆனால் நாங்கள் இந்த பிளான் போட்டது வரப்பிரபலாச்சின்னு சொன்னோடனே அவளை போட்டு அடித்தோம். ஆனால் ஹாஸ்பிட்டலில் மணிவண்ணனை மீட் பண்ண வரப்பிரபலாச்சியும் உங்களை கைது பண்ணாமல் தடுத்ததே நாங்கள் தான் சொல்லிட்டு டீல் பேசின உடனே இதில் இம்ப்ரெஸ் ஆன மணிவண்ணனும் பெரிய வக்கீல்களை வர வச்சு 3 மாசத்துலயே ஜெயில இருந்து நம்ம வரப்பிரபலாச்சியை ரிலீஸ் பண்ண வச்சுட்டாங்க. ஆனா வரப்பிரபலாச்சி சொல்லி மணிவண்ணனை குத்துற காயத்ரியோ இன்னும் ஜெயில தான் இருக்காங்க. வெளியே வந்து வரப்பிரபலாச்சியோ இப்ப பூமியா மாறி பெண்களை பாதுகாக்கிற என்ஜிஓ நடத்தி இப்ப பெரிய ஆளா இருக்கிறதா சொல்றாங்க. இதுக்கப்புறம் பூமியை மீட் பண்ற வேலுவோ மணிவண்ணன் உங்களுக்கு கொடுத்த எலெக்ஷன் காசு தான் யாரோ ஆட்டையை போட்டாங்க. இப்ப மணிவண்ணனுக்கே தெரியாம நான் அதை உங்களுக்கு கண்டுபிடிச்சு தரணும்னா என்னோட டீல் 20 கோடியே நீங்க ஓகே பண்ணுங்க, அப்பதான் நான் கண்டுபிடிக்கிற வேலையை ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து பைக்ல கிளம்பிடுறாரு. மறுநாள் பைக்ல போன கொஞ்ச நேரத்தையே வீடியோ காலில் வர நம்ம பூமியும் உன்னோட பொண்ணு என்னோட இடத்துல தான் இருக்கான்னு சொல்லிட்டு உடனே அவரை அங்க வர வைக்கிறாங்க. அங்கே அவங்க பொண்ணுக்கு பிடிச்ச டாய்ஸ் விளையாடுற இடத்தெல்லாம் காமிச்சு அந்த பொண்ணு அங்கேயே நிரந்தரமா இருக்கிற ஆசைங்கன்னு தூண்டி விட்டுறாங்க. அந்த நேரத்தில் அங்கே வர வேலுக்கு பூமியும் நான் சொன்னா உன் பொண்ணு எந்த நேரத்துலையும் இந்த இடத்துக்கு வந்துருவா, அப்படி நான் பண்ணக்கூடாதுன்னா நான் சொன்ன வேலையை செஞ்சுட்டு உன் உயிரை காப்பாற்றிட்டு ஒழுங்காக எஸ்கேப் ஆகி போயிட்டுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம வேலுவோ அவங்க பொண்ணு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும். எப்படி நீங்கள் வந்துன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. உன்னோட ஃப்ரெண்டு பேட்டரி தான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டியூஷன்லேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்ததா அவங்க பொண்ணு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வேலுவோ மணியோட கட்சி ஆளுகளுக்கு ஃபோன் பண்ணி மே 2ஆம் தேதி எலெக்ஷன் டைம்ல அவங்களோட அந்தரங்க வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி பயமுறுத்துறாரு. இந்த நேரத்தில் அவங்க கட்சி தலைவர் மணிவண்ணன் கிட்ட அவங்க எல்லாருமே சொல்றாங்க. இதுக்கப்புறம் பூமியை மீட் பண்ற மணிவண்ணனும் உனக்கு நான் 10 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள நான் கொடுத்த பணத்தை எல்லாத்தையும் மக்கள் கிட்ட சேர்த்திருக்கணும். அதுக்கப்புறம் நீ எங்களோட அந்தரங்க வீடியோவை எதுக்கு எடுத்த, அது எப்படி லீக் ஆச்சுன்றதுக்கான கரெக்டான காரணத்தை சொன்னோம், அப்படி இல்லைன்னா நானே உன்னை ரோட்ல அம்மனமா ஓட விட்டு கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. அதுக்கு பூமியோ கொள்ளடிச்ச பணத்தை நாங்கள் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருக்கோம், அது வெளியே ரிலீஸ் ஆனாலே நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். அதே மாதிரி சொன்ன டைம்ல கரெக்டாக அந்த பணத்தை கண்டுபிடிச்சி மக்கள் கிட்ட நாங்கள் கண்டிப்பாக சேர்த்துருவோம்னு சொல்லிட்டு வாக்குறுதியும் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் வேலுவோ தியாவோட பர்த்டேக்காக மாமனார் வீட்டுக்கு வந்திருக்காங்க. கேஸில் வச்சின தியாவோ திடீர்னு காணோம். பார்த்தீங்கன்னா அவங்க ஹவுஸ் வீட்டில் தான் இருக்காங்க. அந்த வீட்டில் அவங்க பக்கத்துலேயே நம்ம பூமியும் அவங்களோட அடியால் பேட்டரியும் நிற்கிறாங்க. வந்த பூமியும் நீ எங்களை மணிவண்ணன் கிட்ட மாட்டி விட்டாலும் நான் உன்னை மன்னிச்சிடுறேன், ஆனால் உனக்கு 3 நாள் மட்டும் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே அந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சிரு, இல்லைனா உன்னோட பொண்ணு இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பார்ப்பா ஆனால் ஒன்றை மட்டும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு போயிடுறாங்க. ஒரு பக்கம் வேலுவோ அந்த மாஸ்கை செஞ்சது யாருன்னு சொல்லிட்டு அவங்கள தேடிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த கொள்ளடிச்சதுல ஒருத்தவரோ அவங்க ஒய்ஃப் கிட்ட அவங்களோட ஷேரோட பணத்தை காமிச்சு இந்த பணம் நம்மளுக்கு தான், ஆனால் 3 மாசத்துக்கு இந்த பணத்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, வெளியே மாட்டிச்சுனாலே நம்மளை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்றாங்க. ஆனால் டிவியில் நகை கடை பார்த்த உடனே அவங்க ஒய்ஃபோ நகை வாங்குறது, ஷாப்பிங் பண்ணுறது, ஆன்லைனில் ட்ரெஸ்ஸு வாங்குறதுன்னு எல்லா செலவையும் அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாமலே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வேலுவோட அப்பாவை மீட் பண்ணுற அந்த கடன் கொடுத்தவரோ இன்னும் 2 நாளில் நீ பணத்தை தரலனா
நான் சொன்ன மாதிரியே அந்த 50% ஷேரை எனக்கு எழுதி கொடுத்துருன்னு கேவலமா திட்டிட்டு போயிடுறாரு. இதனால அப்செட் ஆகிற வேலுவோட அப்பாவோ சரக்கு அடிச்சுட்டு நடு ரோட்ல படுத்து கிடக்குறாரு. இதுக்கப்புறம் ரோட்ல கிடக்குற அவங்க அப்பாவை ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு கூட்டு வேலுவோ அவர் வச்சிருக்க பணப்பையில இருந்து ஒரு சின்ன பையில கொடுக்க வேண்டிய மொத்த பணத்தையும் எடுத்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு, இதை மொத்தமா கொடுக்க வேணாம், நாளைக்கு அக்கௌண்ட்ல 40,000 ரூபாய் டெபாசிட் பண்ண, ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு 40,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டு 80,000 ரூபாய்க்கு செக்கை மட்டும் கொடுன்னு சொல்லிடுவாரு. இதுக்கப்புறம் வேலுவோ அந்த எம்ஆர்ஆர் மார்க் செஞ்சவரை கண்டுபிடிச்சிடுறாரு. அவர்கிட்ட விசாரிச்சதுல இந்த மாஸ்கை ஆதியில ஒரு பையன் கிட்ட தான் டெலிவர் பண்ணதா சொல்றாரு. இதுக்கப்புறம் வேலு ஆதி கிட்ட விசாரிச்சா ஆதியும் அந்த பசங்களும் வேலுவோ அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால வேலுவோ ஆதியும் அந்த பசங்களை அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதை பார்க்குற அவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே காரணமே இல்லாம நம்ம ஏரியா பசங்களை வேலு அடிக்கிறதா நினைச்சுக்கிட்டு வேலுவோ அடிக்க வராங்க. அந்த கேப்ல அந்த பசங்க எல்லாம் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. இருந்தாலும் வேலுவோ ஆதியத்தை கண்டுபிடிச்சு அவர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப ஆதியோ அந்த கொள்ளையடிச்ச ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் வீட்டுக்கு போன உடனே அதை ஃபாலோ பண்ணி நம்ம வேலுவும் அங்க நின்றுட்டு இருக்காரு. அந்த கொள்ளையடிச்ச ஒருத்தர் வீட்டுக்கு இன்னும் 2 பேர் கொள்ளையடிச்சவங்க வந்துடுறாங்க. 3 பேர் அந்த இடத்துக்கு வந்த உடனே நம்ம வேலுவோ அவங்க ஆட்கள் மூலம் அந்த 3 பேரையும் பிடிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் வேலு அந்த 3 பேரையும் அவரோட ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு, மணிவண்ணனால நீங்க எப்படி பாதிக்கப்பட்டீங்கன்னு சொல்லி காரணத்தை கேட்கிறாரு. ஆனா அம்மை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த நேரத்துல தான் வேலோட வக்கீலும் நாளைக்கு மணிவண்ணன் ஒரு கேஸ் ரியல் எஸ்டேட் ஸ்கேம் கேஸ் அட்டன் பண்ண போறதா சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அதுல ஒருத்தர் முழிக்கிறாரு. உடனே இதுலதான் இவங்க 3 பேருமே பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு வேலு கண்டுபிடிச்சு நடந்ததை அவர்கிட்ட சொல்றாரு. ராதா ஹவுசிங் போர்ட் கம்யூனிட்டியில் தான் 66 ஃபேமிலியும் வாழ்ந்துட்டு வந்தோம். அங்கே தான் நாங்களும் வளர்ந்து வந்தோம். அந்த பில்டிங் கட்டி 10 வருஷம் கழிச்சு தான் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியும் அங்கே செக்ரட்டரியாக இருக்கிற ஜார்ஜ் அன்களை அப்ரோச் பண்ணிவிட்டு, நாங்கள் இந்த பழைய பில்டிங்கை இடித்து பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டித்தரோம். இந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே எல்லா வசதியும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். இந்த பில்டிங் கட்டி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி 30,000 ரெண்டும் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருவோம். பில்டிங்கை இடித்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் 12 லட்ச ரூபா கேஷையும் நம்ம உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எல்லாருமே அவங்களோட வீட்டு எல்லாத்தையுமே அந்த ரியல் எஸ்டேட் ஓனருக்கு எழுதி கொடுத்ததுக்கப்புறம் இவங்க வீட்டு பத்திரத்தை வச்சு அவங்க 300 கோடி ரூபா லோனை வாங்கிட்டு மொத்தமாக அப்ஸ்கண்ட் ஆயிடுறாங்க. ஆனால் இந்த ஸ்கேமுக்கு பின்னாடி அப்போ மணிவண்ணன் இருந்தது எங்களுக்கு தெரியாது. பின்னாடி தான் எங்களுக்கு தெரிய வந்தது. எங்ககிட்ட இருந்த ஆட்டையை போட்ட பணத்தில் தான் மணிவண்ணனும் சுயேட்சையை எம்எல்ஏ நின்று ஜெயிச்சாவும் தெரிய வந்தது. இதுக்கப்புறம் 14 வருஷமா கோர்ட்டு மூலமாக போராடி பார்த்தோம். அதில் 13 பேர் இறந்து போயிட்டாங்க. கடைசியாக எங்களோட செக்யூரிட்டி அங்கிள் ஜார்ஜ் தான் இறந்து போனாரு. இதுக்கப்புறம் குணா அங்கிள் தான் இதை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஐடியா கொடுத்தாரு. இதுக்கப்புறம் நாங்கள் வெவ்வேறு ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டோம். எங்களுக்குள்ள எந்த வித கான்டாக்டும் கிடையாது. அப்புறம் கடைசி 3 மாதத்துக்கு முன்னாடி தான் குணா அங்கிள் ஃபோன் பண்ணி பிளான் ரெடி ஆயிடுச்சு, இப்போ நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்களும் கூப்பிட்டாரு. இதுக்கப்புறம் வேலு அந்த பிடிச்ச 3 பேரையும் கூட்டிக்கிட்டு அடுத்த நாள் அந்த கோர்ட்டுக்கு போறாரு. அங்கே அந்த கோர்ட்டுக்கு மீதி இருக்கிற 63 ஃபேமிலியும் வராங்க. அப்போ அங்கே இருக்கிற வக்கீலோ இந்த கேஸ் எத்தனை வருஷம் எடுத்தாலும் முடிய போறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறாரு. இதை பார்க்குற நம்ம வேலுவோ அவங்க பிடிச்சி வச்சிருக்க 3 பேரையும் அவங்க ஃபேமிலி கூடயே அனுப்பிச்சு வச்சிடுறாரு. இதுக்கப்புறம் வேலுவோ தான் வச்சிருக்கிற மீதி காசு உள்ள பையையும் மாஸ்கையும் எடுத்துகிட்டு போய் பூமி கிட்ட கொடுத்துட்டு, நான் ஒரு ஆளை பிடிச்சிட்டோம் ஆனால் அவன் இறந்து போயிட்டாரு, மீதி உள்ள ஆளுங்கள்லாம் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இன்னும் 2 நாளில் அவங்களுக்கு பிரித்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறம் வேலுவோ அவரோட எஸ்ஐ ஃப்ரெண்டும் காரில் போயிட்டு இருக்கும் போதான் இந்த கடன் கொடுத்தவர் வேலுக்கு ஃபோன் பண்ணி, இன்னைக்கு உங்கள் அப்பா 80,000 ரூபாய் செக்கை என்கிட்ட கொடுக்க வந்தார், இதை பார்த்த உடனே நான் 3% வட்டி அடுத்த மாதத்துலேருந்து ஏற்ற போகிறதா சொன்னேன். உடனே அவரும் மொத்த பணத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டாரு. இந்த பணத்தை நான் நேராக போய் பேட்டரி கிட்ட கொடுத்தேன். பேட்டரியோ இந்த பணத்தை பார்த்துட்டு நீ தான் அந்த பணத்தை ஆட்டையை போட்டேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டான். அதனால நீ எங்கேயோ எஸ்கேப் ஆயிரு, இல்லைனா அவனை போட்டு தள்ளிடுவான்னு சொல்லிட்டு இவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஆனால் அடுத்த செகண்டே பேட்டரியோ உங்க பின் சீட்டில் தான் உட்காந்துருக்காரு. 2 பேரையும் கன் பாயிண்ட்ல பிடிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் வேலுவோ பேட்டரி கிட்ட உங்க அப்பாவை கொன்னதே பூமி தான் சொல்றாரு. அப்ப நம்ம பேட்டரியோ எங்க அப்பாவை கொல்ல சொன்னதே நான் தானே சொல்றாரு. இதனால வேலுவோ என் ஃப்ரெண்டு எஸ்ஐயை விட்டுரு, என்ன எதுவும் பண்ணுன்னு சொல்றாரு. உடனே அவரும் விட்டுறாரு. உடனே அவரோட எஸ்ஐ ஃப்ரெண்டோ கார்ல கிளம்பி போயிட்டு இருக்கும் போது எதிர்க்க கார்ல நம்ம பூமி வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அவரோட அசிஸ்டண்ட்டோ எஸ்ஐயை 2 தடவை சுட்டுறாரு. அவரோட காரும் கவுந்து வந்தது. இதுக்கப்புறம் எஸ்ஐயை கூட்டிட்டு வந்து நம்ம வேலு முன்னாடி போட்டுட்டு, இவனை நீ காப்பாத்துனா ஒழுங்கா பணத்தை எல்லாத்தையும் இருக்கிற இடத்த இப்பவே சொல்லுன்னு சொல்றாரு. ஆனா வேலுவோ பணம் எல்லாமே செலவாயிருச்சு,
ஆயிடுச்சுன்றாரு. இந்த நேரத்துல அந்த இடத்துல ஆட்டோல வந்து இறங்குற வேலுவோட மாமனவரோ பணத்தை என் மாப்பிள்ளை எடுக்கல, நான் தான் எடுத்தேன்னு சொல்றாரு. அப்போ பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா அந்த கோர்ட்டுக்கு 63 ஃபேமிலி வந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த ஃபேமிலியில ஒருத்தரா அவங்க மாமனாரும் வந்திருப்பாரு. அதை நம்ம வேலு பார்த்துடுறாரு. உடனே நேரம் அவங்க மாமனாரை மீட் பண்ணி விசாரிக்கும் போது தான் அவரோட மாமனார் தான் குணான்றதும் அவர் தான் இந்த பிளானை 4 வருஷமா போட்டதும் தெரிய வருது. இவங்க 4 வருஷமா மணிவண்ணனோட ரிலேட்டிவ்ஸ் அவங்க போற இடம் எல்லாமே ஃபாலோ பண்ணி அந்த பணம் இங்க எப்படி வந்து சேர்ந்ததை கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் கரெக்டான டைம்ல தூக்குறதுக்கான பிளானையும் போட்டுறாங்க. அவங்களோட லேத்து ஃபேக்டரியே இவங்க துப்பாக்கி சொல்றதுக்கான ட்ரைனிங்க்கும் எடுத்துக்கிறாங்க. இப்படிதான் மணிவண்ணனோட பணத்தை கொள்ளடிச்சதா சொல்றாங்க. உடனே பூமியும் அந்த பணத்தை கொடுத்துட்டு உங்களோட மாப்பிள்ளையை காப்பாத்துதானே இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது உடனே குணாவோ நான் உங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு எங்க மாப்பிள்ளைய காப்பாற்ற வந்தேன்னு சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட ஆளுகள்லாம் மறுபடியும் எம்ஆர்ஆர் ஆஸ்க போட்டுக்கிட்டு வந்துட்டு துப்பாக்கியால அங்க இருக்கிற பூமியோட ஆட்களை எல்லாத்தையுமே சுட்டு தள்ளிடுறாங்க. அப்ப வேலோட மகனர் குணாவோ பூமி கிட்ட உன்னோட பணத்தை மட்டும் தான் அடிக்கிறது எங்களுக்கு பிளானா இருந்துச்சு, ஆனா எப்ப என் பேத்தியே கடத்துவேன்னு சொல்லி எங்க மாப்பிள்ளை கிட்டேயே சொன்னியோ அப்பவே உன்னை போட்டு தள்ளணும் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஆட்கள் மூலமா பூமியையும் போட்டு தள்ளிடுவாரு. இதுக்கப்புறம் குணாவோ அவங்க ஆட்கள் மூலமா அவங்க மாப்பிள்ளையும் அவரோட ஃப்ரெண்டு எஸ்ஐயையும் அங்கிருந்து காப்பாற்றி கூட்டிட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் குணாவோ வேலுவை அவரோட லேட் ஃபேக்டரியில வச்சிருக்காரு. அவர்கிட்ட அவர் அந்த சூப்பர் மார்க்கெட்ல தூக்கி எரிஞ்சாரு பாத்தீங்களா, அந்த போனை கொடுத்து அந்த போன் மூலமா இவருக்கும் ரதிக்கும் இருக்கிற கனெக்ஷனை பத்தி அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே உங்களை சாக விட்டுலான்னு தான் நினைச்சேன், ஆனா உங்க மனசுக்குள்ளேயும் ஒரு நல்ல எண்ணம் இருக்கு. ஏன்னா விஷயம் தெரிஞ்ச உடனே நீங்க பூச்சி வச்சிருந்த எங்க ஆட்களை நீங்க ரிலீஸ் பண்ணீங்க பாத்தீங்களா, அந்த காரணத்துக்காக தான் உங்களை வந்து காப்பாத்தினதா சொல்றாரு. இதுக்கப்புறம் வேலுவோ மணிவண்ணனை மீட் பண்ணி அவருடையும் அவங்க கட்சியாளோட கில்மா மீடியாவை காட்டி நீங்க உங்களால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதே இடத்துல வீடு கட்டி கொடுக்கலன்னா இந்த வீடியோ எல்லாத்துக்குமே நான் ஷேர் பண்ணி விட்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. உடனே அவரும் ஓகே சொல்கிறாரு. நீங்கள் ஓகே சொல்லிட்டு பின்னாடி என்னை போட்டுத்தல பிளான் பண்ணிங்கன்னா நான் ஏற்கனவே நிறைய எத்திக்கல் ஹேக்கர்ஸ் கிட்ட இந்த வீடியோ கொடுத்துருக்கேன், நான் இறந்து போனாலும் இந்த வீடியோ 3 வரைக்கும் ஷேர் ஆகும்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாரு. இதனால் அவரும் அதே இடத்துல அந்த வீடு கட்டி தரதுக்கான அடிக்கல் நாட்டு விழாவை வைக்கிறாரு. அந்த ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் அவங்க கூப்பிடுறாரு. அப்போ வேலுவோ அவங்க மாமனார்கிட்ட அவங்க சொன்ன மாதிரியே அப்பாவி முகத்தை வச்சுட்டு அந்த வீட்டை வாங்கிக்கங்க, அவங்க கிட்ட போய் சினிமா டைலாக பேசி நீங்கள் தான் அந்த பணத்தை கொள்ளையடிச்சதா மாட்டிக்காதீங்கன்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் வேலுவோ மணிவங்கிட்ட தொலைஞ்சு போன பணமாகவே இருக்கட்டும், அதை பற்றி எதுவும் விசாரிக்க வேணாம், விசாரித்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுவேன்னு பயமுறுத்திடுறாரு. இதுக்கப்புறம் மணிவண்ணனும் அந்த அடிக்கல் நாட்டு விழா முடிஞ்சதுக்கப்புறம் வேலுக்கு கால் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன், அந்த வீடியோ எப்போ டெலீட் பண்ணுவேன்னு கேட்குறாரு. அந்த ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் வீட்டு சாவி போய் சேர்ந்தவொடனே இந்த வீடியோ டெலீட் பண்ணிடுவேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. இதோட இந்த படமும் முடிஞ்சு போயிடுது. இதே மாதிரி வேற ஒரு படத்தில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். நன்றி.